வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதல் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டங்களை மீறியதாக தெரிவித்து 101 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உரிய தரத்தை கொண்டிராத மருந்து பொருட்களை இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர் ஒருவர் பலியானதை தொடர்ந்து துருக்கியின் தலைநகர் அங்காரா பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் வலுவடைந்துள்ளது. விரிவான செய்தி. தேர்தல் சட்டங்களை மீறியதாக தெரிவித்து 101 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து 122 முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். அதிகளவான முறைப்பாடுகள் மத்திய மாகாணத்தில் பதிவாகியுள்ளது எனவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு, வடமேல், மத்திய மாகாணங்களில் தேர்தல் சட்டங்களை மீறிய 371 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. அவற்றில் 40 வன்முறைகளுடன் தொடர்புடையவை என்று தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டது. தேர்தல் சட்டங்களை மீறிய 331 முறைப்பாடுகளில் 91 முறைப்பாடுகள் குருநாகல் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. 20 வருடங்களாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக செயற்பட்ட தன்னை வீழ்த்த சிலர் முற்படுவதாக தனியார் போக்குவரத்து அமைச்சர் சிபி ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். நுவர்லியா பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா தாஸ் பக்ஷே රැකගෙන ඉස්සරහට ගිය එකද මං කරපු වැරද්ද. 2005 மஹிந்த ராஜபக்சவின் யுக புருஷயா. அனைவரும் கட்சி மாறுகின்ற போது, கட்சியை சீரழிக்கின்ற போது நுவரெலியா மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வளப்படுத்தியது எனது தவறா? 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு என்னால் முடிந்தது. இதுதான் நான் செய்த தவறா? கட்சியின் பெயரால் அனைத்து விடயங்களையும் நான் பொறுத்தேன். வலப்பனை பகுதியில் உள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று வாழ்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தலைமைத்துவத்தை வழங்கும் போது பொறுக்க முடியாத சிலர் காலால் இழுத்து என்னை வீழ்த்த முயற்சிக்கின்றனர். நான் ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது 23ஆம் தேதிக்கு பின்னர் எனது நல்ல குணத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு நான் செயற்படுவேன். மகே மனுஷகம, மகே நியதமானிකම වරද්දක් හැටියට දැකලා එක එක කාලකන්ණි තැන් තැන් වල පවුරු ගහන්න සූදානම් වෙලා තියෙනවා. මම තමුන්නාන්සලට කියනවා. සීබි රත්නායක 23 වෙනිදා පස්සේ නාගුණ වල පැත්තකට තියෙනවා. மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பொன்று பொல்காவல பகுதியில் நேற்று நடைபெற்றது. இதன்போது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டார். இந்த அரசாங்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கு விதவிதமான டொப்பியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் பால் சுவிங்கத்தையும், பின்னர் ஹெரோயின் சுவிங்கத்தையும், பின்னர் எத்தனால் சுவிங்கத்தையும் அசை போடுவதற்கு வழங்குகின்றது. இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்திக்கின்ற அரசாங்கமா இது? இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கான நிரந்தர திட்டம் ஒன்று வகுக்கப்பட வேண்டும். உரிய கட்டமைப்பொன்று இல்லாது எந்த ஒரு சவாலையும் வெற்றி கொள்ள முடியாதென மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுகின்றது. குருநாகல் மகவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த் இதனை தெரிவித்தார். ரத்துபஸ்வல மக்கள் செய்தது சரி. அதனால் தான் ஏனையவர்களை அச்சுறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் நடத்துகின்றனர். அவ்வாறான நடவடிக்கைகளை மீண்டும் ஒரு முறை செய்தால் கட்டுப்படுவீர்கள் என்பதை மறைமுகமாக தெரிவிக்கின்றனர். அந்த மக்கள் தவறேதும் செய்யவில்லை. அவர்கள் ரத்துபஸ்வேல மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தவில்லை, உங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினார்கள். எனவே ரத்துபஸ்வேல மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியமை நாம் எதிர்க்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் மீதே துப்பாக்கி பிரயோகம் நடத்தினார்கள். ஆனாலும் உரிய கட்டமைப்பு இன்றி எதனையும் நிறுத்த முடியாது. அதனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இதனை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு உத்தியோகபூர்வ பாடலை வெளியிட்டது. அதன் 2ஆம் கட்டமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட புதிய காட்சிகள் அடங்கிய பாடல் மீண்டும் இன்று காலை வெளியிடப்பட்டது. இந்த பாடலின் புதிய ஒளிப்பதிவு காட்சிகள் ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் இன்று காலை வெளியிடப்பட்டது. சிட்னி சந்திரசேகரவின் பாடல் வரிகளுக்கு சங்கீத் விக்ரமசிங்க இசையமைத்துள்ளதோடு சித்ரால் சோமபால இந்த பாடலை பாடியுள்ளார். சக்தி, சிரச சூப்பர் ஸ்டார்கள், வாய்ஸ் பிரிண்ட் மற்றும் பல கலைஞர்கள் இந்த பாடலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர்.
මෙතනදී ඇත්ත වශයෙන් වෙලා තියෙන්නේ ගීතය රූපරාම ප්‍රතිනිර්මාණයක් වෙලා තියෙනවා. තනුවේ ප්‍රතිනිර්මාණයක් වෙලා නැහැ. இந்த பாடலின் காட்சிகள் மாற்றப்பட்டுள்ளன. வேறு மாற்றங்கள் இடம்பெறவில்லை. பாடல் வரிகளில் மாற்றங்கள் இடம்பெறவில்லை. அந்த வசனங்கள் அப்படியே இருக்கும். மேலோட்டமாக காதில் விழும் விடயங்களை விட உன்னிப்பாக காதால் கேட்கும் விடயங்கள் மக்களுக்கு நினைவில் இருக்கும். இந்த பாடலை உருவாக்கும் போது நவம்பர் மாதம் வரை பாடல் காட்சிகள் மாற்றங்கள் ஏற்படுத்துவதென கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தீர்மானித்தது. 3வது முறையாக அக்டோபர் மாதம் மாற்றங்கள். මේ ගීතය නොවැම්බර් මාසයේ දක්වා කීප ආකාරයකින් ප්‍රතිනිර්මාණය කරන්න. මේක නැවතත් තුන්වෙනි අවස්ථාවටත් අපි එනවා ඔක්තෝබර් මාසයේ. Sri Lanka land, the land of our fathers and pride. அந்த பெருமையினம் மூடல் முழுக்க ரத்தத்தில் கலந்தோடுது. Sri Lanka மகே மௌபிமை, Sri Lanka நம் தாயகன், Sri Lanka Sri Lanka will always be home. Ekmuotin savomaikana munak natuwa nagale biloke pura. இலங்கை போக்குவரத்து சபையின் காத்தான்குடி பஸ் டிப்போ ஊழியர்களால் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் உரிய முறையில் தமக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டிருந்தனர். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு பிராந்திய பிரதான முகாமையாளர் முகமது நவீரிடம் வினவிய போது பிரச்சினைக்கான தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் 17ஆம் தேதி சம்பள நிலுவையில் ஒரு பகுதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். டிப்போவிற்கான வருமான குறைவு காரணமாகவே கடந்த காலங்களில் சம்பளத்தை உரிய காலப்பகுதியில் வழங்குவதில் சிக்கல் நிலை காணப்பட்டதாகவும் கிழக்கு பிராந்திய பிரதான முகாமையாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட தூர இடங்களுக்கான பஸ் சேவைகளும் குறுந்தூர பஸ் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. மருந்துகளுக்கான உரிய தரத்தை கொண்டிராத நிலையில் இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து எடுத்து செல்ல முற்பட்ட ஒரு தொகை தங்கத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ஒரு தம்பதியினர் இவ்வாறு இந்தியாவுக்கு தங்கத்தை கடத்த முயற்சித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சுமார் 27 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்கத்தை உடலினுள் மறைத்து வெளிநாட்டுக்கு கடத்துவதற்கு முற்பட்ட தம்பதியினரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கப்பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்தியாவின் கொச்சின் நோக்கி சென்று காலை செல்ல புறப்படவிருந்த நிலையில் இந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். கைதான தம்பதியினர் கல்முனை பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இவர்கள் இருவரும் சுமார் 450 கிராம் தங்கத்தை கடத்தி செல்ல முற்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாங்காடு மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் நிறைவு நாளான நேற்றைய தினம் வைரவர் பூசை நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாங்காடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் ஈழத்தின் விநாயகர் தலங்களில் ஒன்றாகும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அலங்கார உற்சவம் இடம்பெறுவதும் விநாயகப் பெருமாள் பக்தர்களுக்கு அருங்காட்சியம் வழங்குவதும் வழக்கமாகும்.
மருந்துகளுக்கான உரிய தரத்தை கொண்டிராத நிலையில் இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த மருந்து வகை தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என தேசிய ஔடதங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த பெனரகம குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகள் மருந்தகங்கள் போன்றவற்றில் குறித்த மருந்து பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் வருடாந்த கிரிக்கெட் விருதுகள் வழங்கும் நிகழ்வில் மக்கள் விருப்பத்துக்குரிய வீரர் என்ற விருதினை குமார் சங்கக்காரா பெற்றுக் கொண்டுள்ளார். ஆண்டுக்கான சிறந்த வீரர் என்ற விருதினை ரங்கன ஹேரத் பெற்றுக் கொண்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் வருடத்தின் சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 12 மற்றும் 2013 ஆண்டுகளில் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் திறமைகளை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை கௌரவப்படுத்தும் நோக்கில் இந்த விருது வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வருடத்தின் திறமையான மற்றும் சகலதுறை வீராங்கனைக்கான விருதை இலங்கை மகளிர் அணியின் தலைவி சசிகலா ஸ்ரீவர்த்தன பெற்றுக் கொண்டார். கடந்த வருடத்தின் திறமையான விக்கெட் காப்பாளராக தீபிகா ரசங்கீகா விருதினை பெற்றுக் கொண்டதுடன் சிறந்த பந்து வீச்சாளராக சாமினி செனவரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டார். வருடத்தின் சர்வதேச ஒருநாள் போட்டியின் சிறந்த வீரராக DM டில்ஷான் மற்றும் லசித் மாலிங்காவிற்கு விருது கிடைத்தது. DM டில்ஷான் மற்றும் லசித் மாலிங்கா ஆகியோர் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளாத காரணத்தால் அவர்கள் சார்பாக இலங்கை அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்சா அந்த விருதுகளை பெற்றுக் கொண்டார். இலங்கை அணியின் உபத்தலைவர் தினேஷ் சந்திமால் மீண்டும் இரண்டாவது தடவையாக வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை பெற்றுக் கொண்டார். இதன்போது வருடத்தில் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக குமார் சங்கக்காரா தெரிவு செய்யப்பட்டதோடு சிறந்த பந்து வீச்சாளராக ரங்கன ஹேரத் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst